வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகத்திலிருந்து மீண்டு வருவது என்பது அவ்வளவு ஒரு சுலபமான விடயம் கிடையாது நண்பர்களே. அதாவது நான் அவர்களுக்கு இதை செய்தேன், அதை செய்தேன், என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று கூறி எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் நம்பிக்கை துரோகம் இழைத்ததற்கு நாம் ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்முடைய உடல் நலத்தை கெடுத்து கொள்ள வேண்டும்? இந்த சுமையை தாங்க வேண்டியவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள் நீங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நம்முடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கார் மேடையில் ஒன்றை பதிவு செய்தார். என்ன சொன்னார் என்றால், எனக்கு முன்னால் 2 வாய்ப்புகள் இருந்தன, ஒன்று வெறுப்பு, மற்றொன்று அன்பு. நான் அன்பை தேர்வு செய்தேன் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை நண்பர்களே. நீங்கள் உங்களை எந்த காரணத்தை கொண்டும் பிறருக்காக மாற்றிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் அனைவரையும் எப்போதும் போல் நேசியுங்கள். முதலில் நீங்கள் உங்களை நேசியுங்கள், அனைவரையும் நேசியுங்கள், அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.